நம்ம நடிப்பெண் நாயகனான சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 10:18க்கு நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தினோட டைட்டில் என்னது, இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் டீகோடிங், அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து எப்படி வந்து ரிவால்வ் ஆக போகுது அப்படிங்கிற முக்கியமான இந்த 3 விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். நம்ம பழைய வீடியோவிலே பேசினதான் இந்த டேட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் டீமே இதை அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த டைட்டில் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 90s டைமில் அந்த தமிழ் கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தமிழ் பேர் வந்து வைப்பாங்க. விஸ்வநாதன், அமர்நாத் அந்த மாதிரிலாம் வைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஏன்ஷியன்லாம் சொல்ல முடியாது, பட் 90s ஸ்டைல் ஆஃப் ஒரு தமிழ் நேம் வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ப்ளஸ் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த பேரை கேட்டாலே வந்து நமக்கு தெரியுது என்னென்னா, கண்டிப்பாக இந்த விஸ்வநாதன்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஓனராக தான் இருக்க போகிறார் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பேர் வந்து டைட்டில் வந்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராம் அண்ட் கோ, சாம் அண்ட் கோ, இல்லைனா வந்து அவங்க சன்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா ராம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு ஆஃபீஸ், ஒரு ஐடி ஆஃபீஸ் ஃபீல் கொடுத்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியாவிலே நடக்கலை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் லுக் பார்க்கல நம்ம விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த டைட்டில்லாம் பார்க்கல, நம்ம சூர்யா அவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்க்கையில் தாதா படத்தோடைய ஃபஸ்ட் லுக் வந்து லைட்டாக ரெஃபர் பண்ண மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 2 படத்தினுடைய ஃபஸ்ட் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது சொல்லியாகும். பட் எனக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 45 வயதான அப்பாவுக்கும் 20 வயதான பொண்ணுக்கும் நடக்க போகிற கதை தான் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற சண்டைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், அப்பா பொண்ணு அந்த பாண்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கதை இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் ஆக போகுதுங்கிறது சீரியஸ்லி தெரில அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் எப்போ வருதுன்னு அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க, திஸ் ஜூலை அப்படின்னு. ஸோ திஸ் ஜூலை சொன்னாலே நம்ம சூர்யா ரசிகர்களுக்கு மைண்டில் வர ஒரே டேட் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தான். பிகாஸ் 23ஆம் நம்ம சூர்யா அவர்களுடைய பர்த்டே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபெஸ்டிவல் டேஸும் பெருசாக இல்லை. ப்ளஸ் நம்ம சூர்யா அவர்களுடைய பர்த்டே வந்து இருக்குது. நம்ம சூர்யா அவர்களோட பர்த்டே அப்போ தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். ஸோ எத்தனை பேர் நம்ம விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த திரைப்படத்திற்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.